சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்கிட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. கோயம்புத்தூர்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டால் கை தட்டலாம்ல, அவரும் கோயம்புத்தூர் தானே. சத்யராஜ் சார் வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், பட் அவர் வில்லன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை, அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினார். அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்கள், ஜிவி பிரகாஷ்னு சொன்னால் அந்த பிஜிஎம் நீங்கள் கொடுக்குற சவுண்டு தான் பிஜிஎம்மாக இருக்குது. அவருடைய பிஜிஎம் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்குற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு படத்துக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் 3 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து ஜிவி பிரகாஷாக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.